ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் பண்டரிபுரம் பக்கமாக ஒரு கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கார். அந்த கிராமத்தினுடைய சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம். மத்தியான நேரம் மடத்தில் பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுற வேதபுரி மாமாவில் ஆரம்பித்து 7 பேர் சாப்பிட்டாச்சு. 7 பேருக்கு தான் சமைச்சிருக்கா. அதில் அளவு மாறும். ஒருத்தர் அதிகம் சாப்பிடுவார், ஒருத்தர் கம்மியாக சாப்பிடுவார், ஒருத்தர் மாதிரி எல்லோரும் சாப்பிட மாட்டார். அதெல்லாம் இருக்குது. கொஞ்சமாக சாப்பாடு இருக்குது, மிச்சம் இருக்குது. ஒரு 3 பேரை பெரியவா அனுப்புகிற. 3 பேருக்கு சாப்பாடு போட சொல்கிறார். அவங்க சாப்பிட்டு வெளியே வருது. அடுத்த கிராமத்துலேருந்து ஒரு 7 பேர் வந்திருக்கா. கிராமவாசிகள் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். பெரியவங்கள்ட்ட பேசிட்டு உள்ளே போய் சாப்பிடுங்க சொல்லிட்டு உள்ளே பெரியவா தகவல் கொடுக்குறார். டேய், ஒரு 7 பேர் வர, சாப்பாடு போட்டுரு. உள்ளே போகிறாங்க, இலையை போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அதே பாத்திரம்தான், அதே தவலை. 7 பேருக்கு சாப்பாடு பிடிச்சி அதே தவலை, 7 பேருக்கு சாம்பார் வச்ச அதே குண்டா, 7 பேருக்கு கறி சமைச்ச அதே வாணலி. யார் 7 பேர்? யார்? வேதபுரி மாமா மடத்தில் பெரியவளுக்கு கைங்கரியம் பண்ணுறவா. இவா சாப்பிட்டு அப்புறம் 3 பேர், அப்புறம் 7 பேர் போடுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. 7 பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க, வெளியில் வர்றாங்க. அடுத்த கிராமத்துலேருந்து வந்துட்டாங்க. எத்தனை பேர்? 15 பேர். 15 பேர் இப்போ குரூப்பாக வந்திருக்காங்க. பெரியவா வேல்கிட்ட பேசிட்டு உள்ளே அடிச்சு சாப்பிட்டு போங்க. பெரியவா சாப்பாடு போடுறாங்க. அதே பாத்திரத்திலிருந்து சாப்பாடு. அன்னைக்கு அந்த தவலை, 7 பேருக்கு சாதம் பிடித்த தவலை அமுத சுரபியாக மாறிடுது. 7 பேருக்கு சாம்பார் பண்ணின அந்த குண்டாலேருந்து சாம்பார் வந்துட்டே இருக்கு. 7 பேருக்கு சமையல் பண்ணின கறி பாத்திரத்துலேருந்து கறி வந்துட்டே இருக்கு. 15 பேருக்கு. இதோட முடியலை. உள்ளே இருக்கிற வேதபுரி பெரியவாளை மனசில் தியானம் பண்ணிட்டு வரவாளுக்கு எடுத்து எடுத்து போட்டுருக்கார். அது வந்துட்டுருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்து சில பேர் சாப்பாட்டுக்கு அனுப்புகிறார். அன்றைக்கு மதியம் மட்டும் 45 பேர் சாப்பிட்ருக்கா. எத்தனை பேர்? 45. கிராமத்துலேருந்து வந்தவா ஒருத்தராக உள்ள அடித்து 45 பேர் சாப்பிட்ருக்கா. அன்றைக்கி முடிஞ்ச உடனே, இந்த சமையல் பந்தியில் முடிஞ்ச உடனே ஒரு அணுக்க தொன்ற வேதபுரி மாமாட்ட கேட்கிறேன். ஏன்பா வேதபுரி, பெரியவா நிறைய பேர் அனுப்பிச்சுட்டே இருந்தாலே, நீ எல்லாருக்கும் சாதம் போட்டுட்டே இருந்தியே, அப்புறம் சாம்பார் விடிச்சிய, அப்புறம் சாதத்தை தயார் பண்ணிய, சாம்பார் தயார் பண்ணிய, கறியை தான் புதுசாக பண்ணினிய, இவ்வளோ பேருக்கு போட்டுட்டே இருந்தியே அப்படின்னு கேட்குறப்ப வேதபுரி மாமா சொல்கிறாளாம், கண்களில் ஜலத்தோடு சொல்கிறாளாம், வாசலில் இருக்காரு அன்னதாத்தா, அன்னபூரணி, அவரோட ஆசை தான் அது. நான் எதுவுமே புதுசாக வடிக்கலை. எந்த 7 பேருக்கு சமைச்சு நம்ம சாப்பிட்டு முடித்து சொற்ப அன்னத்தை ஒரு தவலையில் வச்சோமோ, அந்த தவலையிலேருந்து எடுத்து நான் போட்டுட்டே இருக்கேன். இவளுக்கு சாதத்தை போட்டுட்டே இருக்கேன். வர்றவ அத்தனை பேருக்கும் சாப்பாடு இன்னும் நான் கேட்குற அளவுக்கு நான் போட்டுட்டே இருந்தேன். 45 பேர் சாப்பிட்ருக்கேன். இது அத்தனைக்கும் காரணம் நான் சாப்பாடு எதுவுமே வெடிக்கலை,
வெளியில் இருக்கிற அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு மகாபிரிவாளை காமிக்கிறார். எப்படி பாருங்க, ஒரு மகான் நினைச்சா எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஒரு பருவ சூழ்நிலையையே மாற்ற முடியும். நல்ல கொளுத்துற வெயில்ல ஒரு மகான் நினைச்சா மழையை பொழிவிக்க முடியும். நல்ல மழை அடிக்கிறப்ப ஒரு கிராமம் தாங்காது, இதுக்கு மேலே மழை பெஞ்சா தாங்காது அப்படின்னா ஒரு மகான் நினைச்சா அந்த மழையை நிறுத்த முடியும். அதனால தான் இவர்கள்லாம் பஞ்சபூதங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட மகான்களால் இதெல்லாம் செய்ய முடியாதா? ஒரு பாத்திரத்தில் அமுதம் போல் வந்துட்டே இருக்குது, சாப்பாடு வந்துட்டே இருக்குது. இவர்களுக்கு பரிமாறுவதற்கு சாம்பார் அந்த குண்டாலில் வந்துட்டே இருக்குது, எடுக்க வந்துட்டு இருக்கு. இந்த 45 பேர் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த பாத்திரத்தை காலியான பிறகு அப்புறம் தூக்கி தேய்க்கப்பட்டான். பெரியவாது போல எவ்வளோ பண்ணியிருக்கேன், எத்தனையோ அற்புதங்கள். இந்த சமீப காலத்தில் நம்முடன் வாழ்ந்த மகான் இது போன்ற அற்புதங்களை பண்ணியிருக்கார். நமக்கெல்லாம் பல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஒரு ஆனந்தம். எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி, யுகத்துக்கு முன்னாடி நம்ம படிக்கிறோம். தசரதன் காலத்தில், மகாபாரதம் காலத்தில் துர்வாசருக்கு இது போல் ஒரு தடவை அன்னம் பரிமாறினா யார்? திரௌபதி. நம்மளாம் படிச்சிருக்கோம். கிருஷ்ண பிரானோட அருளால் வெறும் ஒரே ஒத்த பருக்கையை வச்சுட்டு கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லி எடுத்து பரிமாறுறா. சாதம் வந்துட்டே இருக்கு. துர்வாசனோட 1000 சீடர்கள் வந்திருக்கா. ஒத்த பருக்க 1000 பேருக்கு சாப்பாடாச்சு. அந்த யுகம் வேறு. ஆனால் பாருங்க, இந்த யுகத்திலையும் மகா பெரியவா என்கிற மகான் இதை நடத்தி காட்டுகிறார். அப்படின்னா ஒரு மகான் மட்டுமல்ல, அதனால தான் அவரை எல்லாரும் தெய்வமாகவும் கொண்டாடினார்கள். ஒரு குரு மட்டுமல்ல, நம்மை காத்து ரட்சிக்கிற தெய்வமும் இவர் தான் கொண்டாடினாங்க. அவரால் தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடிஞ்சது. இந்த மகானை வணங்குவோம். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.